நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி ஆணி மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 8ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே பயணிப்பதால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக அற்புதமான சிந்தனைகள் மற்றும் அதை செயல்படுத்தக்கூடிய மாதமாக அமையும். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயிற்சியாகி குரு மற்றும் சுக்கிரனுடன் இணைகிறார். இந்த ராசிநாதன் இது போன்ற அதிக சுபர்களான சம்பந்தப்படும் பொழுது அதிகமான நற்பலன்களை இந்த மாதம் முழுவதும் அனுபவிக்கும் மாதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவங்க ராசிநாதன் குரு சுக்கிரனோட தொடர்பு கொள்வதால் புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை மற்றும் வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த வெளிநாட்டில் மற்றும் வெளி மாநிலத்தில் இருந்த குடும்ப உறவுகள் இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். மற்றும் 2ஆம் இடத்தில் இந்த 3 சுப கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுவதால் வீட்டுக்கு மற்றும் மனைவி, குழந்தைகள், கணவருக்கு தேவையான புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் மாதமாக அமையும். நீண்ட நாட்கள் வங்கியில் ஒரு செயின் அடகு வச்சிருக்கேன், அதனால மீட்க முடியாம இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதை மீட்கும் மாதமாக அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்கள் வசூலாகாத இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். நான் ஒரு மனைவிக்கு ஒரு நெக்லஸ் வாங்குறேன், புடவை வாங்குறேன், வீடு கட்டுறதுக்கு ஒரு அமைப்பு, வண்டி வாகனம் வாங்க வேண்டியது இருக்கு, எனக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கு கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்க மாதமாக இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட தூர பயணத்துக்கு திட்டமிட இருந்தவர்கள் இந்த மாதம் அந்த பயணத்தை தொடங்கும் மாதமாக அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சிகள் மேம்படும். புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் தொழில் தொடங்கி நீங்கள் அதில் பார்ட்னராக இணைவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும். மற்றும் உங்கள் ராசியிலே பயிற்சியாகக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தில் இருப்பதால் உங்களின் தன்னம்பிக்கை, செயல்திறன் மற்றும் அனைத்தும் அதிகரிக்கும் மாதமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயிற்சியாகக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12க்கும் அதிபதி. இதனால் பூர்வ புண்ணிய அதிபதி
மூன்றாம் இடத்தில் பயிற்சி ஆவதால் உங்களின் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சாதகமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய மாதமாக அமையும். மற்றும் மிதனராசிக்காரர்களுக்கு வம்பு இந்த கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருப்பவர்களுக்கு சாதகமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு பயிற்சி ஆகிறார் 12ஆம் இடத்திற்கு. உங்கள் ராசிக்கு 6க்கும் மற்றும் 11க்கும் அதிபதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து அமர்வதால் நீண்ட நாட்களாக வீடு மனை அமைப்புகள் நீங்கள் விற்பதற்கு நினைத்து இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அதை விற்பதற்கு உண்டான ஆட்கள் அறிமுகமாகவும் புதிதாக அட்வான்ஸ் வாங்குவதற்கும் ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சன் வீட்டில் சனி அமர்ந்து அந்த உச்சன் குருவோட பார்வையில் இருப்பதால் பணிபுரியக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் சற்று வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி 10ஆம் இடத்தில் வந்தோன்னா எனக்கு வேலை அலைச்சல் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கு, ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு என்னுடைய உழைப்பு தெரியல அப்படின்னு நினைச்சவர்களுக்கு உங்களுடைய உழைப்பின் அருமையை உங்களின் மேல் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் தெரிந்து கொள்ளும் மாதமாக இருக்கும். அதற்கு உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகும் சூரியனும் அதை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் உங்கள் மனைவியிடம் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த மாதம் உங்கள் மனைவி அமையும். மற்றும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகு கேதுகள் அமர்ந்து இருப்பதால் தந்தை வழியில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தந்தை அமைப்புகளில் சற்று உங்கள் பேச்சு நிதானமாக இருப்பதும் தந்தை வழி சொந்தங்களிடம் சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். மற்றும் இந்த மாதத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை மாதம் 1, 2 மற்றும் 3. இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதே மீறி எடுக்குவதாக சற்று சிந்தித்து செயல்படுவது இந்த 3 நாட்களும் நல்லது. மிக முக்கியமாக இந்த நாட்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தில் கையொப்பமிடுவதாக இருந்தால் சற்று நிதானமாக யோசித்து கையொப்பமிடுங்கள். இல்லை என்றால் 3 நாட்கள் தள்ளி வைத்துக் கொள்ளலாம். இந்த மாதத்தில் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு அமைப்புகள் கொஞ்சம் ஒரு உயர்வுக்கு ஏற்படக்கூடிய மாதமாக அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது சிவபெருமானை வழிபாடு செய்வது இந்த மாதத்தில் உங்களின் நற்பலன்களை சற்று வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் வீட்டில் அருகில் இருக்கும் சிவன் கோயிலில் ஒரு முறை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும்.